ஃப்ரெண்ட்ஸ், ராஜா அண்ட் பிரியாவலசிலிருந்து உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா கண்டலக்கையா ஆக்சிஜன் பார்க் அண்ட் அவேரி அந்த பார்க்குக்கு பார்க்குறதுக்கு தாங்க இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த பார்க் எங்கே இருக்குதுன்னாக்கா செகண்டராபாத்லேருந்து போனால் ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. சுமார் 75 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிச்சிருக்குங்க இந்த ஆக்சிஜன் பார்க். கண்டலக்கையா ஆக்சிஜன் பார்க் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களால வந்து நிர்வாகம் செய்யப்படுதுங்க. நம்ம உள்ளே போனோன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கிட்டு தாங்க போகணும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பெரியவங்களுக்கு இப்போ 50 ரூபாயும், சில்ட்ரன்ஸுக்கு வந்து 30 ரூபாயும் கலெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கார் பார்க்கிங்கு வெளியிலே இருக்குது. கார் பார்க்கிங் வந்து அவங்க வந்து 30 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே நுழைஞ்ச உடனேயே மேப் இருக்குது. அந்த மேப்பில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே போகலாம். இந்த ஆக்சிஜன் பார்க் வந்து 21/3/2018 வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப பிளாஸ்டிக் ஃப்ரீ, அதாவது இங்கே பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முன்னாலேயே போர்டில் போட்டிருக்காங்க. இந்த பரபரப்பான நகர வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சுட்டு இங்கே பார்க்குக்கு வந்து என்ஜாய் பண்ணணும், அதாவது நம்ம இயற்கையோடு இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஆப்டான பார்க்குங்க. இங்கே வந்து பார்க் வே இருக்குது. எந்த பக்கம் போனாலும் நமக்கு வந்து நடந்து போகிற மாதிரி அமைச்சிக்கிட்டு இருக்குங்க. இது வந்து பெரிய மரம். இங்கே மரத்துக்கு கீழே இருந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே பக்கத்துலேயே வந்து இந்த பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பட்டர்ஃப்ளை சென்டரில் நம்ம உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆப்டாக இந்த இடம் இருக்குதுங்க. நல்ல பசுமையான மரங்களால் சூழப்பட்ட இடமா இந்த வந்து ஆக்சிஜன் பார்க் இருக்குதுங்க. கூடவே நடைபாதை 2 பக்கமும் மரங்களால் சூழ்ந்திருக்கு. அதனால் வந்து நம்ம நடந்து போகிறப்ப ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து இருக்கலாங்க. அந்த மாதிரி வந்து இந்த பார்க் இருக்குது. குடும்பம் குழந்தை குட்டியோடு வர்றவங்க எல்லாருமே இந்த பார்க்குக்கு வந்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சு கட்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. உள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்றபடி நிறைய இடம் இருக்குது. அங்கே உட்காந்து குழந்தைங்க விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. இப்போ நம்ம பார்க்குறது தான் இது வந்து டெவில் ட்ரீ. இந்த டெவில் ட்ரீயை செயற்கையாக உருவாக்கி பெயிண்டிங்லாம் போட்டு அடித்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்தளவு இந்த டெவில் ட்ரீ இங்கே ஃபேமஸாக இருக்குது. இந்த டெவில் ட்ரீக்கு பக்கத்துலேயே நம்ம போனால் ட்ரீ ஹவுஸ் அப்படின்னு இருக்குது. அந்த ட்ரீ ஹவுஸில் வந்து மேலே ஏறி போய் நின்று நம்ம ட்ரீ ஹவுஸில் மேலே ஏறினா அந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இன்னொரு பக்கம் இறங்குற மாதிரி இருக்குது. ரொம்பவும் மூங்கில் காடு மாதிரி இருக்குதுங்க. இந்த இடம் கூட பாருங்கள் எவ்வளோ மூங்கில் இருக்குதுங்க. உள்ளே நடந்து போனோன்னா லோட்டஸ் பாண்ட் இருக்குது. இந்த பாண்டு மாதிரி அவங்க செயற்கையாக உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த பாண்டில் பூரா லோட்டஸ் இருக்கும்போது நாங்கள் போகிறப்ப லோட்டஸ் எதுவும் இல்லை. லோட்டஸ் பாண்டுக்கு பக்கத்துலேயே டாட்டாய்ஸ் கல்ச்சர் ஒன்று இருக்குதுங்க. அதுவும் வந்து இங்கே ஒரு பிக்னிக் பாயிண்ட்டு. அதாவது அங்கே நின்று கூட எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. பக்கத்துலேயே செயற்கையாக நீர்வீழ்ச்சி மாதிரி வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபோட்டோ பாயிண்ட்டுங்க. உள்ள நான் முன்னமே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து எல்லோரும் லஞ்சு கட்டிட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி இங்கே டேபிள் சேர் மாதிரி எல்லாம் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவும்
நல்லா இருக்குங்க இந்த இடம். இது பக்கத்துலேயே ஊஞ்சல் எல்லாம் கூட இருக்குது. அங்கே எல்லாம் குழந்தைங்க விளாண்டுட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிறாங்க இங்கே. இது வந்து அவேரிக்கு போகிற என்ட்ரன்ஸுங்க. இங்கேருந்து போனால் மேலே ஏறி போனால் பறவைகளோட சரணாலயம் இருக்குது. இது வந்து இன்னொரு வழியாக போகிற என்ட்ரன்ஸுங்க. இங்கே படிக்கட்டு மேலே ஏறி நம்ம போனோன்னாக்கா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மாதிரி மேலே போய் ஏறி போய் பார்த்து கீழே பார்க்குற மாதிரி, அதாவது பார்த்து அமைச்சு வச்சுருக்காங்க. ரொம்பவும் அற்புதமாக இருக்குங்க இது. இங்கே பாத்வே வழியாக நம்ம போனோன்னாக்கா அப்படியே நம்ம வந்து அந்த அவேரிக்கு போகலாம். நம்ம மேலே 2 கிலோமீட்டர் மேலே இப்படி நடந்து உள்ளே போனோன்னாக்கா கீழே இருக்கிற பாத்வேயும் நம்ம பார்க்கலாம். ரொம்பவும் இயற்கை எழில் சூழ்ந்த இடமா இருக்குதுங்க இந்த இடம். அதே மாதிரி இங்கே நின்று எல்லோரும் ஒரு பிக்னிக் பாயிண்ட் மாதிரி நின்று ஃபோட்டோ எல்லாம் கூட எடுத்துக்கிறாங்க. நாங்களும் இங்கே நின்று கொஞ்சம் 2 ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இதாங்க என்ட்ரன்ஸில் உள்ளே போனால் அவேரி இருக்குது. இங்கே ஒரு ரகரகமாக பேர்ட்ஸ் எல்லாம் கூட இங்கே வந்து வளர்க்குறாங்க. மேலே வந்து அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பறந்து போகாமல் இருக்கிறதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்து இங்கே நம்ம பேர்ட்ஸை பார்க்கலாம். அந்த பேர்ட்ஸ்லேயே இந்த ஒரு அருமையான ஒரு பேர்ட்ஸ் இருக்குதுங்க. அதை பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது வந்து போஸ் கொடுக்குது பாருங்கள். நம்ம என்ன சொன்னாலும் அது நல்லா போஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வசதியாக இருக்குது. அந்த மாதிரி போஸ் கொடுக்குதுங்க. இந்த பேர்டு தாங்க அது பயப்படுறதே இல்லை கொஞ்சம் கூட. நம்ம போனால் கூட நல்லா நம்மளுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குதுங்க. அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணியிருக்காங்களா இல்லாட்டி அதோட இயற்கை நேச்சராக என்னன்னு தெரியல. எல்லாருமே இங்கே நின்று அந்த பேர்டோடு நின்று வந்து அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நாங்கள் அப்படியே கீழே இறங்கி வர்றப்ப பக்கத்துலேயே சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு தான் எல்லா பசங்களும் நின்று இங்கே வந்து விளாண்டுட்ருக்காங்க. நாங்கள் அந்த பார்க்கை பார்த்து முடிச்சுட்டு ஒரு 4 hours அங்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோங்க. அப்போ நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம வந்து இயற்கையான சூழ்நிலையில் இருக்கலாம் அந்த பார்க்குக்கு போனால். அதனால் நான் இந்த பார்க்கை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வர்றவங்க. இது வந்து அவுட்டர் ரிங் ரோடு எக்ஸிட் நம்பர் 6க்கு பக்கத்தில் இருக்குதுங்க. அதனால் வர்றவங்க அவுட்டர் ரிங் ரோடு வழியாக வந்து கூட இந்த பார்க்கை வந்து பார்க்கலாம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.